மன்றாடுவமாக. என்றென்று விளையாமல் இறைவாமது புரியாவியாய் எங்களுக்கு கற்றுத்தந்தவாறு உம்மை தந்தையை அழைக்கிறாங்கள் தொழில்கின்றோம். வாக்களை உரிமை பேரான விண்ணகவிற்கு நாங்கள் வந்து சேரும்படி நீர் தெரிந்து கொண்ட மக்களுக்கு உரிய மனப்பான்மையை எங்கள் இதயங்களில் பொழிந்தருள்வீராக. ஒவ்வொரு தொழிலாளியாயும் ஒன்றிற்கில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய முதல் வாசகம் சாலமோனின் ஞான நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. நீதிமான்கள் மீட்கப்படுதலும் அவர்களின் பகைவர்கள் அழைக்கப்படுதலுமே வாழ்க்கை விரும்புவோர் ஏறெடுக்கும் விண்ணப்பமாகும். ஆனாலும் கடவுளின் மக்கள் நன்மையிலும் துன்பத்திலும் இறை நம்பிக்கையில் நிலைத்து கடவுளை வந்தார்கள் என்று கூறும் இவ்வாசகத்தை கேட்டு கடவுளை புகழ்ந்து வாழ்வோம். எங்கள் பகைவர்களை தண்டித்த அந்த ஒரே செயலால் உம்மிடம் எங்களை அழைத்து பெருமைப்படுத்தினேன். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 6 முதல் 9 முடிய. எகிப்து நாட்டில் தாங்கள் நம்பியிருந்த வாக்குறுதிகளை தெளிவாக அறிந்து அவற்றில் மகிழ்ந்திருக்கும்படி அந்த இரவு எங்கள் மூதாதையருக்கு முன்னறிவிக்கப்பட்டது. நீதிமான்களின் மீட்பையும் அவர்களுடைய பகைவர்களின் அழிவையும் உம் மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். எங்கள் பகைவர்களை நீர் தண்டித்த அந்த ஒரே செயலால் உம்மிடம் எங்களை அழைத்து பெருமைப்படுத்தினேன். நல்லவர்களின் தூய மக்கள் மறைவாக வழி செலுத்தினார்கள். நன்மைகளையும் இடர்களையும் ஒன்று போல பகிர்ந்து கொள்வார்கள் என்னும் இறை சட்டத்திற்கு அவர்கள் ஒருமித்து உடன்பட்டார்கள். மூதாதையர்களின் புகழ் பாக்களை அதே வேளையில் பாடிக்கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. Amen.